எல்லாமே நீங்க ஹெட்லைட்டை நான் ஆன் ஆஃப் பண்ணிக்குவோம். அந்த சுவிட்ச் இருக்கு எங்ககிட்ட. அவன் என்ன ஒரு சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு உட்காந்துருப்பீங்களா? அசாடே போட மாட்டேன். அசாடே போடாம மழை பெஞ்சா நின்றுட்டு வருவேன். ஏங்க எஸ்ஓஎஸ் எந்த டயத்துல அமுக்குவாங்க? அடிபட்டு கிடைக்கும் போது எடுத்து போனை நோண்டிட்டு இருப்பாங்களா? நான் வரேன், நானே திரும்பி நான் நார்மலா திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க திரும்பி பாக்குறேன் வாங்கன்றதுக்கு கேள்வி கிடையாது. சரி, நான் வந்து எதை கீழே வந்துட்டேன்னா தேர்ட் பார்ட்டி வந்து கூட எஸ்ஓஎஸ் அமைக்கிட்டு ஓடிடுவான். போன் எடுத்துட்டு ஓடிடுவான். போன் எடுத்துட்டு ஓடிடுவான். ப்ராப்பர் டூரர். இதை எடுத்துட்டு நான் லடாக் போயிடுவேன். பக்கத்துல போயிட்டு வரேன், ராமேஸ்வரம் அருகே போயிட்டு வரேன். 250cc ஆல்ரவுண்டர் அப்படின்னா நம்ம இந்த பைக்கை தான் சொல்லணும். பிகாஸ் இந்த பைக்கில் ஆல்ரவுண்டருக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கம்ஃபர்ட்டு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இருக்கிறனால தான் நான் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட பைக் தான் பஜாஜ் டாமினர் 250. ஆமாம், அவருக்கு வேறு வேலை இல்லை. ஆப்போனண்ட் யாருன்னே தெரியாமல் அந்த பைக் தான் ஆல்ரவுண்டரு, எல்லாத்துக்கும் பெஸ்ட் அப்படின்றாப்புல. அப்போ நம்ம பைக் யாரு? ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R. ஹீரோவோட பெஸ்ட் பைக் எவர் மேடு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ் மதுரை. டாமினர் பற்றியோ இல்லை பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா ஆர்கே மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயவிலாஸ் ஆட்டோஸ் பிரீமியா ஷோரூம் மதுரை. நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் 250R டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா பிரீமியா ஷோரூம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ, இந்த பைக்கில் என்ன இல்லைன்னு நீங்கள் அந்த பைக் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்கிறீங்க. இதுவும் எல்லாம் ஆல்ரவுண்டருக்கு ஒரு கேப்பபிளான நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் தான். அது நேக்கட் ஸ்போர்ட்ஸ்ன்றீங்க, ஆனால் அது பார்க்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலே வரல. நேக்கட் ஸ்போர்ட்ஸ் டூரர் இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் ப்ரோ. நேக்கட்லேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான காம்பேக்டான பைக். இது பெர்ஃபார்மன்ஸ் பைக் ப்ரோ. நீங்கள் வந்து காம்படிட்டரே எங்களுக்கு கிடையாது. நம்மளோட காம்படிட்டர் KTM டியூக்கு. நீங்கள் இந்த பைக்கை வந்து கம்பாரிஷனே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ப்ரைஸ் ஈக்குவலாக தானே இருக்குது. என்ன ப்ரைஸ்? உங்களை விட கம்மியான ப்ரைஸ் வேறு என்ன வேணும்? 1,92,000 டாமினார் 250. நம்ம மேலோட்டமாக பார்த்து நிறைய பேசுகிறோம், உள்ள இருக்க விஷயங்கள் தானே மேட்ரு. டிசைனை பாருங்க, நல்லா ஒரு ஸ்டைலிஷான டிசைன், பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு, அக்ரெசிவாகவும் இருக்கு. இதுல என்ன வேணுங்க பாருங்க, ஃபுல் LED ஹெட்லாம்ப் இன்டெகிரேட் பண்ணி எவ்வளோ LEDs கொடுத்துருக்காங்க. பீக் டிசைன் பண்ணி பார்க்குற நல்லா இருக்கு. சின்ன விண்ட்ஷீல்டு, நம்பர் பிளேட் ஹோல்டர்லாம் கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. LED இண்டிகேட்டர் வந்துருது. ஃப்ரண்ட்ல பாருங்க சில்வர் கலர்ல 33mm USD ஃபோக்கஸ். ப்ரோ ஓகே, ஏதோ டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. அது என்ன USDலாம் போயிட்டீங்க? 43mm USD. 37 எங்க இருக்கு? 43 எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துலலாம் இல்லைல்ல, ரொம்ப தூரமாவே இருக்கு. கோல்டன் USD நீங்க வந்து கோல்டன் கலர்ல சில்வர் தான் சட்டலா இருக்கும், அதனால சில்வர் கொடுத்துருக்கோம். ப்ரோ, 3 கலர்ஸ்ல அழகே வந்து அந்த கோல்டன் கலர் தான் ப்ரோ. கலர்ஸை மட்டும் பார்க்க கூடாது. எப்பயும் அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர், உள்ள இருக்க விஷயங்கள் தான் மேட்டர். கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சஸ்பென்ஷன். லாங் க்ரூசிங் பண்றவங்களாலும் சரி, நார்மலா ஒரு ஆஃப் ரோட் பண்றவங்களாலும் சரி, எல்லா ரோடுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சஸ்பென்ஷன் இது. சரி, வச்சுட்டு போங்க. இருந்தாலும் வந்து டிசைன் வந்து ஒத்துக்க முடியாது ப்ரோ. எங்க டிசைன் தான் ஒரு அக்ரெசிவான டிசைன். அது வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த டிசைன்ல இல்ல. அதை நீங்க அக்ரெசிவ்னஸ் தான் பார்க்கணும். இந்த பைக் வந்து இன்னர் அக்ரெசிவ்னு சொன்னேன். அதாவது ஹெட்லைட்டுக்குள்ள பாருங்க, அதை நீ உத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு அக்ரெசிவ்னஸ் பார்ப்பீங்க. எங்க ஹெட்லைட்ல வந்து நாங்க ப்ரொஜெக்டர் லைட் கொடுக்குறோம், நீங்க ப்ரொஜெக்டர் கொடுக்கல. LED கொடுக்குறோம். LED இண்டிகேட்டர் பாருங்க, KTM ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம். KTM ஓட இண்டிகேட்டர் பிரீமியமா இருக்கா? என்னதான் நீங்க KTM கிடையாது ப்ரோ. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்கு? ஃபிட் அண்ட் ஃபினிஷை பத்திலாம் வந்து பஜாஜ் பேசவே கூடாது. இங்க நான் பேசுறேன் ஃபிட் அண்ட் ஃபினிஷை பத்தி. இந்த பைக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பத்தி நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க டேங்க்கு மேல, இதுல வந்து நான் பேசக்கூடாது. நானும் காட்டிடுவேன். நிறைய பேனல் கேப்ஸ் எல்லாம் இருக்கு. நானும் ஒரே ஒரு இடத்துல பேனல் கேப். உங்களோட பேனல் பிளாஸ்டிக்ஸை பாருங்க. நீங்க இங்கக்குள்ள டேங்க் கீழே பாருங்க, மழை தண்ணி பெஞ்சுனா உள்ள போயிடும். அது உள்ளலாம் கீழே ஒரு ஷீல்டு இருக்கு, அதனால அதெல்லாம் ப்ரொடக்டா இருக்கு. பாருங்க கலர்ஃபுல்லா அக்ரெசிவான கிராபிக்ஸ் ப்ரோ. இது வந்து ஷார்ப்பான கிராபிக்ஸ், டிசைன் ஷார்ப்பா இருக்கு, ஸ்போர்ட்டியரா தான் இருக்குன்னு சொல்ல. பட் இங்க பாருங்க அந்த ஒரு டிசைனே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பைக்கோட டிசைன் யங்ஸ்டரா இருக்கட்டும், எல்டரா இருக்கட்டும், ஒரு மிட் ஏஜ் பீப்புளா இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்எஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மிட் ஏஜ் பீப்புளை கவர் பண்ணதுல அந்த பைக் மிட் ஏஜ் பீப்புளை கவர் பண்ணுமா? மிட் ஏஜ் பீப்புளை நம்ம கவர் பண்றது மேட்டர் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் விரும்புற பீப்புளை தான் நம்ம கவர் பண்ணணும். உங்களோட பவர்ஃபுல் இன்ஜின் நாங்க எவ்வளவு 30 PS பவரும் 25 Nm டார்க்கும் கொடுக்குறோம். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 27 bhp. 3 PS கம்மியா கொடுக்குறீங்க. எங்களுக்கு மிட் ரேஞ்ச் நல்ல போகும். டார்க் எவ்வளவு கொடுக்குறீங்க? 23.5 Nm டார்க் கொடுக்குறோம்ல. பாருங்க, அதுலயும் 1.5 Nm டார்க் வந்து கம்மியா தான் இருக்கு. நம்பர் டசன்ட் மேட்டர். பர்ஃபார்மன்ஸ் வந்து இது டூரர் கேட்டகரினால க்ரூசிங் மேப் தான். அப்போ வந்து எங்களுக்கு க்ரூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். வைப்ரேஷன் ஃப்ரீயா நாங்க க்ரூஸ் பண்ணுவோம். ப்ரோ, இந்த பைக்லயும் வைப்ரேஷனே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஹீரோவோட மார்வல்னு சொல்லலாம். வைப்ரேஷன் இல்ல, அப்போ உண்மையாவே வைப்ரேஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் யூசர்ஸ் நீங்க யார் இருக்கீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கிறது இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ஷன், எக்ஸ்ட்ரீம் 250R யூசர் சொல்லுங்க. இந்த கரெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 250R யூசர்ஸ் யார் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபுல் லாங் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, அதில் பார்த்து வைப்ரேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்களே சொல்லுவீங்களா? நாங்க சொல்லலாம் வைப்ரேஷன் இருக்கா இல்லையாட்டு. இதை ஓட்டி பாருங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்பேக்டான ஹேண்டில் பார், காம்பேக்டான டிசைன், அந்த எலிகண்டான டேங்க் டிசைன்,
ஸோ எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எப்பயுமே மக்கள் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். டாமினர் வந்து நீங்கள் பாருங்க வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் மக்களுக்கு பிடிக்காம போகவே இல்லை. இந்த ஒரு டிசைன்லேயே ஸ்டில் போயிட்டே இருக்கு பஜாஜ் இந்த பைக்கை வச்சு ரன் பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு. ப்ரோ அதுதான், அது ரொம்ப வருஷமா இருக்குது. அதாவது பட்ஜெட்டாகவும் மைலேஜ் கான்சியஸாக மட்டுமே இருந்த ஒரு ஹீரோ பிராண்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரணுன்றதுக்காகவே ஒரு தரமான ஆர்என்டி பண்ண பைக் தான் எக்ஸ்ட்ரீம் 250R. அதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஆர்என்டியில் சக்ஸஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? மைலேஜ் 37 கிலோமீட்டர் பெர் எங்கே எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? அவங்க தான் ஆல்மோஸ்ட் 35 தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். 40 கொடுக்கும். ஆல்மோஸ்ட் சேம் தான் ப்ரோ. அது என்ன ஒரு 2 எங்கள் பவர் கம்மியாக இருக்குது. இப்போ சிம்பிளாக எல்லாம் பவர் கம்மியாக தான் மைலேஜ் நிறையா கொடுக்கும். அந்த கான்செப்ட்ல நான் பேசுகிறேன். இந்த வண்டியோட மேப்பை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கிராஜுவல் ஆக்சலரேஷனில் ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணும்போது ஒரு மினிமலான ஆர்பிஎம்ல க்ரூஸ் பண்ணும்போது நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா க்ரூஸருக்கு அதானே தேவை. மைலேஜ் நீங்கள் 50-60 கொடுத்து மைலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். என்னோட ஒரு 2-3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுதான் நல்ல மைலேஜ் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் எங்களோட 2-3 ஹார்ஸ் பவர் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பெருசுன்னு சொல்லும் போது நான் 3 மைலேஜ் கூட கொடுக்கும் பெருசுன்னு தான் சொல்லுவேன். சரி வாங்க, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டரு. உங்கள் எவ்வளோ? 11 லிட்டரு. 11 எங்கே? 1.5. இது என்ன செக்மெண்ட் இந்த 2 பைக்கும்? ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டுக்கு எதுக்குங்க பெரிய டேங்கு? நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கம் டூரரு. வேணா ஃபுல் த்ராட்டில் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். மிடில் த்ராட்டில் பொசிஷன் பண்ணி க்ரூஸ் பண்ணுவோம். ஸ்லோ க்ரூசிங் பண்ணி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணி மைலேஜ் அதிகமாக எடுத்து டெய்லி சிட்டியாக யூஸ் பண்ணுவோம். 3 பர்பஸ் சூட்டபுளாக இருக்கா இல்லையா? தான் ஆல்ரவுண்டர். ஓகே ப்ரோ, இருந்துட்டு போங்க. இந்த பைக்கில் வந்து டூரிங் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிங் டு டாமினார். இந்த இடத்துல பெயின் வராமல் இருக்குமா? இதில் வராது. அதில் வரும்ல. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒத்துக்கிட்டு தான் ஒத்துக்கிறேன். என்னோட ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வைடா இருக்கிறனால கொஞ்சம் கை வலிக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணும்போது அந்த வலி நமக்கு பெருசா தெரியாது. வலிக்குதா இல்லையா? லைட்டா வலிக்குது. ஓகே, நான் ஹேண்ட் பாரை வேணா மாடிஃபை பண்ணிக்கிறேன். சீட்டுக்கு வாங்க, ரைடர் சீட்டை பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு, ஃபிளாட்டா இருக்கு. ப்ரோ ரெண்டுமே வந்து இது பாருங்க, ரைடர் சீட்டு அதை விட இதுதான் பெருசா இருக்கு. லெவல் பாருங்க, இது எப்படி ஃபிளாட்டா இருக்கு. ஓகே, நான் போகும்போது இப்படி உட்காந்த மாதிரியே போவேன், முன்னாடியோ பின்னாடியோ போக மாட்டேன். ஏங்க நானும் உட்காந்தேன்னு வைங்களேன். நீங்கள் இந்த பைக்கை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்கு குனிஞ்சிட்டு தான் ஓட்டணும், இப்படி ஓட்டணுன்ட்டு. நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். என்னோட பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இப்படி வளைஞ்சு ஓட்டல், இந்த வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ஓட்டுற மாதிரி குனிஞ்சு ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்கள் பாடி வெயிட் அங்கே விழுவும் வலிக்குதா இல்லையா கையை உங்களுக்கு? சரிங்க ப்ரோ, உங்கள் பைக்கோட வெயிட் எவ்வளோ ப்ரோ? வெயிட் கூட தான், ஆப்வியஸ்லி ஒத்துக்கிறேன். டூரர்ஸ் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ வெயிட் சொல்லுங்கள்? 180 கிலோகிராம் தான். 180 நாங்கள் 167 தான். அப்போ யாருக்கு ஹேண்ட்லிங் வந்து ஈஸி? ஹேண்ட்லிங் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிட்டியில் உங்களால் அந்த பைக் வச்சுட்டு ஓட்ட முடியாது. நான் வந்து டிராஃபிக்ல ஓடிட்டு வந்தேன், உள்ள போயிட்டு வந்துடுவேன் டிராஃபிக்குள்ள. அஜயிலாக இருக்கும், ஃப்ளிக்கபிளாக இருக்கும், ஈஸியாக ஓட்டலாம், ஹேண்டில் நல்லா பண்ணலாம். இது வந்து மாதிரி ஜென்டில் மேன்ஸ் ரைடு அப்படின்னா அது இந்த பைக் தான். அப்படியே ஜென்டிலாக அப்படி போகலாம். பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு அடாப்ட்னஸ் இதில் இருக்கு. அதில் எங்கே இருக்கு? நம்மகிட்ட ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸை வச்சு கம்ஃபர்ட் வேணுமா? வேணாமா? கம்ஃபர்டபுளாக தான் ப்ரோ இருக்கேன். நான் ஒன்றும் இந்த சரி நான் சொல்கிற மாதிரி வந்து ஹேண்டில் பார் கொஞ்சம் வைடாக இருந்தாலுமே ஹைவே டூரிங் வேணால் நம்ம கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து இந்த ஹேண்டில் பார் தான் ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பார். நான் டிராஃபிக்குள்ள அப்படி நல்லா பூந்து உள்ளே போயிடுவேன். அந்த பைக் புரியல. சிட்டிக்குள்ளே காம்பாக்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு. ஓகே, சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஓட்டுவேன். பவர் மேப் வந்து க்ரூசிங் மேப், ஈஸியாக க்ரூஸ் பண்ணுவேன். ஓகே, ஓகேவா? ஃபேமிலி யூஸ் பண்ண முடியனால சேடல் ஹைட் கிடையாது, ஃப்ளாட்டான சீட்ஸு. ஓகேவா? வெயிட் மட்டும்தான் ஒரு காணு. இவ்வளோ அட்வான்டேஜ் வருதுல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 250cc வாங்கணும், நல்ல பவர் வேணும், மைலேஜ் வேணும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஃபேமிலி யூஸ் பண்ணணும், சிட்டி யூஸ் பண்ணணும், இவ்வளோ கன்ஸ்டன்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். என்ன நான் சொல்கிறது? மெயின்டெனன்ஸ் கம்மின்றதெல்லாம் நாங்களும் வந்துடும். நாங்களும் ஹீரோ தான், கேடிஎம் கிடையாது. ஃபேமிலி யூசேஜ் ரேராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் யங்ஸ்டர்ஸு நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போயிட்டு அட்வைஸ் கேட்கல. அட்வைஸ் சூட்டபுளாக இருக்குமா? இருக்கா? சூட்டபுளானா டாமினாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் கம்மி, பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணலாம். டாமினார் 250யோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். கேடிஎம் 250க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. இப்போ அதிருதா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ எக்ஸாஸ்ட் சவுண்டாக இருக்கு. எப்படி பிரீமியம்னஸ் இதுல தான் ப்ரோ இருக்கு. ஸ்போர்ட்ஸ் தீம் இருக்கு. இதுல வந்து அந்த ஜென்டில்மேன்ஸ் ஃபீல் வந்து கொடுக்குதா இல்லையா? ஜென்டில்மேன் ஃபீல்ன்றது வந்து அந்த நாக்கிங் ஃபீல் வந்து நீங்க ஜென்டில்மேன் ஃபீல்ன்றீங்க. ஆமா, ஜென்டிலா தானே இருக்கு. இந்த எக்ஸாஸ்டா இருந்தாலும் சரி, இந்த பைக்கோட ப்ரெசன்ஸா இருந்தாலும் சரி, ரோட்ல போகும்போது ஒரு 10-15 பேர் திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க. இது வந்து ஹீரோ பைக்குன்னே யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ரோட் ப்ரெசன்ஸ் அதுன்னு பேசுறீங்களே, இப்போ நான் வரும்போது திரும்பி பார்க்காத ஆளே கிடையாது இந்த கலரை, இந்த வண்டியை, இந்த சவுண்டை. அப்போ எது ரோட் ப்ரெசன்ஸ்? நான் வரேன், நானே திரும்பி திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க திரும்பி பார்க்குறதுக்கு கேள்வியே கிடையாது. நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன், அங்கே ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், ஸ்கூல் பையன் பார்த்தான். அந்த சைடு ஒரு யங்ஸ்டர் போயிட்டு இருந்தான், அவர் பார்த்தாரு. இவர் ஏதோ யூடியூபர்னு பார்த்துருப்பான். நான் ஹெல்மெட் போட்டிருந்தேங்க. நான் ரோட் சேஃப்டிலாம் ஃபாலோ பண்ணுவேன்.
அப்போ அதுதான் அட்டென்ஷன். என்னடா வண்டி வித்தியாசமாக இருக்குது, கலர் வித்தியாசமாக இருக்குது, சவுண்டு இதுதான் அட்டென்ஷன், ரோட் ப்ரெசன்ஸ். சரியா? ஓகே. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, ஸ்டைலிஷான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின். மெயின்டெனன்ஸ் கம்மி, அதை விட்டுட்டீங்க. எங்கேயும் இந்தியன் பிராண்டு தான், மெயின்டெனன்ஸ் கம்மி. எனக்கு தெரிஞ்ச பல்சரோட டயர் சைஸ் பாருங்க, 180 பின்னாடி 130. ப்ரோ நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. நம்ம வந்து 110/70 பின்னாடி வந்து 150 6 டயர்ஸ். அவன் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பெரிய டயர் கொடுத்தானே ஆகணும். நீங்க என்ன என் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்ன 2 PS தான் கம்மி. நீங்க கொஞ்சம் வெயிட் கூட இருக்குல்ல, அதுவே பேலன்ஸ்டா இருக்கும். பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே மேட்டருங்க இங்க. ஸோ இந்த டைனமிக்கா பில்ட் பண்ண போய் தான் நாங்கள் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே. இன்ஜின் ஹீட்டிங் அதிகமாக இருக்கும்ல, நம்மகிட்ட இன்ஜின் ஹீட்டிங் வந்து சூப்பராக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இதுலேயே லிக்விட் கூல் இருக்கு. நாங்களும் லிக்விட் கூல் இன்ஜின் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. நாங்களும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். டயர்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரே பிரைஸ் பாயிண்ட், ஒரு 10 செக்ஷன் அதிகமாக ஒரே பிரைஸ் பாயிண்ட்லாம் கிடையாது. நீங்க 12,000 ரூபாய் அதிகம். நாங்க 1,80,000. 250ல ஒரு 10 செக்ஷன் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஃபீச்சருக்கு வாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு இதுல. பவர் கூடன்றீங்க, எங்க இருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இப்பதானங்க வந்திருக்கோம். ஃபியூச்சர்ல நாங்க எல்லாருக்குமான பைக்னா எல்லாரும் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். நாங்க வந்து கலர்டு LCD கொடுத்துருக்கோம். நாங்களும் கலர் LCD தான் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து இதுல வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். எங்க இதில் 3 ரைட் மோட் இருக்கு, ரெயின், ரோடு, ஆஃப் ரோடு. எங்க இதில் 2 மோடு இருக்குங்க, ட்ராக் மோடு, ரோடு மோடுன்ட்டு. அதே பவர் மோடு. உங்க இதில் ABS மோடு தான் இருக்கு. போதும். 250ல இருக்க 27 ஹார்ஸ் பவருக்கு இத்தனை பவர் போட மாற்றி அது இதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கும், இன்ஸ்டன்ட் மைலேஜ் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி பாருங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டீசெண்டாக காம்பாக்டாக இருக்குது. USB V போர்ட் வேறு இருக்குது. அது வந்து இந்த 2025ல வந்துட்டு அதை வந்து கிளஸ்டர்னு சொல்லாதீங்க. கிளஸ்டர்னா இந்த மாதிரி அழகாக இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணுங்க, தனியாக தெரியணுங்க. பிரைட்னஸை பாருங்க. இந்த சொல்லிட்டேன் ஜென்டில்மேன். நீங்களே பாருங்க, அதோட பிரைட்னஸையும் இதோட பிரைட்னஸையும் எது நமக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. அதான் விசிபிளாக இருக்குது. பாருங்க, விசிபிலிட்டின்றது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மழை டயத்துலேயே தெரியாது, வெயில் டயத்துலேயே தெரியாது. முக்கியமான ஃபீச்சர்ஸு, மாடர்ன் டெக்னாலஜியான ஃபீச்சர் உங்கள் பைக்கில் இல்லை. ஹசார்ட் லாம்ப்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். பார்த்தீங்களா, ஹசார்ட் லாம்ப்ஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோலே நீங்கள் கொடுக்கலையா? ஒரு ஹசார்ட் லாம்ப் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஹசார்ட் லாம்ப் ஹெட்லைட்டை நான் ஆன் ஆஃப் பண்ணிக்குவோம். அந்த சுவிட்ச் இருக்கு எங்ககிட்ட. அவன் என்ன ஒரு சைடு இண்டிகேட்டரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஹசார்டே போட மாட்டேன். ஹசார்டே போடாமல் மழை பெஞ்சா நின்றுட்டு வருவேன். ஓகே. SOS பட்டன் இருக்குது. இப்போ எதுவும் எமர்ஜென்சினா டக்கு நான் முக்கிடுவேன், SOS வந்துடும். எனக்கு வேண்டியவங்களுக்கு கால் போகும். நான் ஃபோன் எடுத்து இப்படி கால் பண்ணுவேன். ஏங்க SOS எந்த டயத்தில் அமுக்குவாங்க? அடிபட்டு கிடைக்கும் போது எடுத்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்களா? கரெக்டாக கால் பட்டு ஐயோ நான் வந்து அடிபட்டுட்டு அப்படின்ட்டு பட்டன் அமுக்கணும். பதட்டத்தில் அது இருக்குன்றதே மறந்துடுவீங்க. அது ஒரு ஃபீச்சர். ட்ராக்ஷன் இல்ல. சரி, நான் வந்து எதை கீழே வந்துட்டேன்னா தேர்ட் பார்ட்டி வந்து கூட SOS அமைக்கிட்டு ஓடிடுவான். ஃபோன் எடுத்துட்டு ஓடிடுவான். ஃபோன் எடுத்துட்டு ஓடிடுவான். ஃபோனை தான் எடுத்துட்டு ஓடுவானே தவிர பட்டன்லாம் அமைக்கிட்டு ஓட மாட்டேன். அவனுக்கு இது இருக்குன்னே தெரியாது. இந்த பைக் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிடுறேன். ஜென்டில்மேன்ஸ் ரைட் இருக்கணும்ன்றதான். வெயிட்னு சொல்கிறோம் ஒரு சைடு. அந்த வெயிட் தான் பேலன்ஸ் பண்ணுது. ப்ரொப்போர்ஷன் டெய்லி ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஃபேமிலி யூசேஜுக்கு, சிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராக்டிக்கல். இங்கே பாருங்கள், நீட்டாக கேஷுவலாக உட்காந்து ஓட்டிட்டு போக முடியுது. ரொம்ப காம்பாக்டாக டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஹைட்டை பாருங்கள், சீட் எனக்கு வந்து லோ. உங்களுக்கு 800 mm, எனக்கு 806 mm, 6 mm தான் அதிகம். ஸோ எனக்குமே வந்து நீங்களும் நானும் ஆல்மோஸ்ட் சேம் ஹைட்டு தான். எனக்கும் கால் நல்லா பேலன்ஸ் ஆகுது. நான் வந்து இந்த இப்படி கஷ்டப்பட்டுலாம் நிற்கல, நல்லா பேலன்ஸ்டாக தான் நிற்கிறேன். என்னோடய பேக் போனும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நான் ரொம்ப குனிஞ்சு ஓட்டணும், ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே எனக்கு இல்லை. இந்த பைக்கை ஹைவே க்ரூசிங்க்கு ஏன் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா, இந்த ஹேண்டில் பார் தான் ஒய்டாக இருக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து பெயின் ஆகும். ஆனால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணும்போது அந்த பெயின் வந்து நமக்கு தெரியாது. தென் ஒரு 2-3 நாள் ஓட்டி பழகிட்டோம்னா அது நமக்கு பழகிரும். அவ்வளோதான். அதனால பழகி தான் ஆகணும். இங்கே பழக வேண்டியதெல்லாம் இல்லை, செட் ஆகும். இது பழகணுன்றது இல்லை, செட் ஆகும். செட் ஆகிறது வேற, பழகிறது வேற. ஓகே. நான் தான் சொன்ன மாதிரி டாமினர் நீங்கள் வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களோட பர்பஸ் நீட் எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். 180 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்குது இந்த பைக். ஸோ 180 கிலோகிராம்ன்றதை பெரிய வெயிட்டாக பார்க்காதீங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹேண்ட்லிங் ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். பட் வெயிட் கூட இருக்கனால அந்த பைக் அளவுக்கு உங்களால் ரொம்ப அஜைலாவோ ஃப்ளிக் பண்ணியோ ஓட்ட முடியாது. இது வந்து ஓரளவுக்கு ஓட்டலாம். அது 100%, அது ஒரு 75% 70% ஓட்டலாம். ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, லாங் டூரிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், பட் நான் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கேன். நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சிட்டிக்குள்ள ஓட்டுறேன், எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் வேணும், எக்கனாமிக்கில் ஓட்டினா மைலேஜ் இருக்கும். ஸோ போதுமான ஃபீச்சர்ஸ், ரொம்ப வளவலன்னு எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, போதுமான எலக்ட்ரானிக்ஸ். ஸோ பஜாஜ்னால உங்களுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் காஸ்ட்டுமே கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டெயினில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டாமினர் சூட்டபுளாக இருக்கும். ஏன் கருத்து என்ன சொல்கிறீங்க? உங்களோட பிரேக்கிங் பார்ப்போம். உங்களோட டிஸ்க் என்ன சைஸ்? டிஸ்க் என்ன 300, எங்களுக்கு 320 mm. சரி ப்ரோ, பைக்கு 250cc பைக் கொடுக்குறீங்க. ஒரு ரெண்டு பிரேக் ஈக்குவலாக அப்ளை பண்ணோம்னா நல்ல ஸ்டாப்பிங் இருக்கும். டுவல் சேனல் தானே. இப்படி பார்க்கும்போது வந்து நாங்களும் டுவல் சேனல் தான், சுவிட்சபிள் ABS கூட. 320 mm டிஸ்க் கொடுக்குறோம். பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரேக்கிங்கும் இருக்கணும்.
நீங்கள் அந்த பிரேக்கிங்கில் வந்து கொஞ்சம் பெருசு கொடுத்துருக்கலாம், நாங்கள் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். சரி, டயர்ஸு, பிரேக்கிங், ஹார்ட்வேர்ஸ், இன்ஜின் பார், நான் தான் சொல்றேனே ஸ்போர்ட்ஸ் பைக்னா அதெல்லாம் தேவைதான். டூரருக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய ஹார்ட்வேர்ஸ் கொடுக்கணும்? இன்னும் காஸ்ட்லியாக என் பைக்லேயே நான் டூரிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ப்ராப்பர் டூரர். இதை எடுத்துட்டு நான் லடாக் போயிடுவேன், பக்கத்தில் போயிட்டு வருவேன், ராமேஸ்வரம் அருகே போயிட்டு வருவேன். அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்கள் வண்டியில் இருக்க ஸ்பெஷலாக சொல்லுங்கள். நான் எவ்வளோ சொன்னேன், உங்கள் வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னோட பைக்கு ஏன் வாங்கணும் அப்படின்னா, கேடிஎம் பைக்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியம், காஸ்ட்லி, மெயின்டெனன்ஸும் அதிகம். 1,80,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் நமக்கு அதே பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரீமியம்னஸை கொடுக்குற ஒரே பைக் வந்து ஹீரோ தான். ஸோ ஹீரோ பைக் ஏன் வாங்கணும் அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸ் தான். ஆஃப்டர் சேல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் ஹீரோ பிராண்டில் வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி, மெயின்டெனன்ஸும் வந்து நிறைய ஷோரூம்ஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு பவர்ஃபுல்லான பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 250R வந்து ஒரு நல்ல பைக். ஏன் 250Rனா ஸ்பெஷலி இதுக்காகவே ஆர்என்டி பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆர்என்டி பண்ண ஒரு தரமான பைக்னா அது 250R தான். அவங்களோட ஆர்என்டி சக்ஸஸ் ஆன பைக்குன்னு சொல்லலாம். என்னோட பைக்குக்கு இதுதான் வந்து கன்சர்ன். என்னோட பைக்கில் எவ்வளோ கன்சர்ன் சொன்னேன். இப்போ கன்சர்ன்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அதே எனக்கு டூரிங் வேணும், நான் சிட்டிக்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஓட்டிட்டு போகணும், நான் வந்து திடீர்னு நினச்சா வண்டி எடுத்துகிட்டு போவேன், ஒரு 500 கிலோமீட்டர் போயிடுவேன் அப்படின்னா எனக்கு இந்த பைக் தான் சூட்டபுளாக இருக்கும். அது பட்ஜெட்டில். உங்கள் பைக்கோட விலை என்ன? 1,80,000 ரூபா. என் பைக்கோட விலை என்ன தெரியுமா? 1,92,000. 12,000 கூட தான். ஆமாம், எனக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் 12,000 ரூபா கம்மியாக இருந்தாலுமே உங்கள் பைக்கோட ஃபியூச்சர்ஸ் என்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஆக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் மிஸ் ஆகுதே தவிர யூஎஸ்டியாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், கஸ்டராக இருக்கட்டும், அசார் லேம்ஸாக இருக்கட்டும், எஸ்ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பைக்கோட ப்ரீமியம் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பவர் முதல் கொண்டும் என் பைக்கில் அதிகம். நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிகாலிட்டியில் ஓகே, லாங் டூரிங் பண்ணுறாங்கன்னா டாமினார் வந்து நல்லாயிருக்கும். பட் நம்ம பைக் வச்சுட்டு இந்த இருக்க கொடைக்கானல் தான் போயிட்டு வர முடியும். ரொம்ப தூரம் போனோம்னா கை வலிக்கும், அவ்வளோதான். முதுகு வலிக்காது, கை வலிக்கும். ஸோ இட்ஸ் சிட்டி பைக், இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக். அதான் கன்க்ளூஷன். இது ஒரு டூரர் பைக், ஸ்போர்ட்ஸ் டூரர். பர்ஃபார்மன்ஸும் வேணும், டூரிங்கும் வேணும் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ். சிட்டிக்குள்ளே நல்லா வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக போகிற ஆள் கிடையாது, நான் நல்லா போவேன் ஆனால் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும், பிரேக்கிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 250R வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, இதுதான் கன்க்ளூஷன். அதே மாதிரி பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 12,000 கூட கரெக்டாக ஆன் ரோட்லேயும் இது அப்படியே எக்ஸ்ட்ரா வரும். எனக்கு அந்த 12,000 கூட ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். 200cc நிறையா இருக்குது, 160cc நிறையா இருக்குது. ஸோ இது 250. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்களும் இதை பண்ணணும்னு இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் வி டிட். ஸோ இந்த கம்பேரிசன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பைக் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, பைக்கை வந்து கேர்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து என்ஜாய் பண்ணலாம். எந்த இடத்துல எப்படி என்ஜாய் பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரைடுமே சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஹீரோ பைக்கு தானே, பெண் தானே அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான பைக்கு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்க. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பழகணும். எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவரை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சாலும் மட்டும் இந்த பைக்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் பைக் ரைடு பண்ணும்போது ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். லாங் ட்ரைவ் போகிறேன்னா கேஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் டிரைவ் சேஃப்லி. பை.